வெற்றியின் ரகசியம் தன் நண்பர்கள் மற்றும் அறிவியல் வல்லுநர்களுக்கு மின் விளக்குகளை காண்பிப்பதற்காக எடிசன் தன் ஆய்வகத்தின் மேல் தளத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். கூட்டத்தின் போது எடிசன் தன் உதவியாளரிடம் மேல் தளத்திற்கு ஒரு மின் விளக்கை கொண்டு வரச் சொன்னார். துரதிர்ஷ்டவசமாக அதை கொண்டு செல்லும்போது உதவியாளர் தற்செயலாக விளக்கை கீழே போட்டு உடைத்து விட்டார். எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் எடிசன் மட்டும் அமைதியாக இருந்தார். ஆயிரக்கணக்கான தோல்விகளை சந்தித்து வெற்றி கண்டவர் என்பதால் புதிய விளக்கை உருவாக்குவது எடிசனுக்கு எளிதாக இருந்தது. சில நிமிடங்களில் அவர் ஒரு புதிய விளக்கை உருவாக்கி அதே உதவியாளரிடம் கொடுத்து மேலே கொண்டு செல்லச் சொன்னார். சிலர் எடிசனிடம் கேட்டனர், விளக்கை உடைத்த அதே நபரிடம் மீண்டும் இந்த வேலையை கொடுக்கிறீர்களா? எடிசன் பதிலளித்தார், விளக்கு உடைந்தால் நான் மற்றொன்றை உருவாக்க முடியும். ஆனால் ஒருவரின் மனதை காயப்படுத்தினால் அந்த காயத்தை சரி செய்ய முடியாது. அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதன் மூலம் அவர் தன் பொறுப்பையும் என் நம்பிக்கையையும் புரிந்து கொண்டு மேலும் கவனமாக செயல்படுவார். அங்கிருந்தவர்கள் எடிசனின் பொறுமையைக் கண்டு நெகிழ்ந்தனர். இதுவே அவரது வெற்றியின் ரகசியம் என்பதை உணர்ந்தனர். நீதி, பணிவானவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனெனில் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். The secret of success. Edison organized a meeting at the top floor of his laboratory to demonstrate electric light bulbs to his friends and fellow scientists. During the meeting, Edison asked his assistant to bring an electric bulb upstairs. Unfortunately, while carrying it, the assistant accidentally dropped and broke the bulb. Everyone was shocked except Edison, who remained calm. Having faced and overcome thousands of failures before, recreating the bulb was simple for Edison. Within moments, he crafted a new bulb and handed it back to the same assistant, asking him to take it upstairs. Some people questioned Edison. Are you really entrusting the task to the same person who broke the bulb? Edison replied, I can make another bulb if it breaks. But if I hurt someone's feelings, that damage cannot be repaired. By giving him another chance, he will understand both his responsibility and my trust in him, making him more careful. The others present were moved by Edison's patience and realized this was the key to his success. Moral: Blessed are the meek, for they shall inherit the earth.